படிக்கிற மாணவிகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு மிக துயரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே 21ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு தவறில் இதே மனிதன் அதே பல்கலைக்கழக வளாகத்தில் ஈடுபட்டிருக்காங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அந்த மனிதன் திருப்பி அங்கே சுற்றிட்டு இருக்காரு. அந்த ஞானசேகரன் 23ஆம் தேதி இப்போ பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளாண்டுருக்கான். அதே ஆள் 21ஆம் தேதி 2 நாளைக்கு முன்னாடி இந்த பெண்ணோட தோழியுடைய இதே மாதிரி நடந்திருக்கான். அப்ப இவனுக்கு இது ஒரு மிருகம் மாதிரி அந்த இடத்துல சுத்திட்டு இருந்திருக்கான். இந்த மிருகம் யாரு? இந்த மிருகத்துக்கு மேல 20 வழக்குகள். 20 வழக்குகள்ல 6 வழக்குல விடுதலை பெற்று விட்டார் அப்படின்னு கமிஷனர் ஏதோ அவருக்கு தியாகி மாதிரி சொல்றாரு. 6ல எல்லாம் சரியாயிடுச்சுங்க, மீதாங்க இருக்குன்னு. அது ஒரு வேடிக்கையான விஷயம். கமிஷனருடைய பேட்டி. இந்த மாதிரி ஒரு குற்றவாளி அங்கே வந்து தவறு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறதுக்கு 21ஆம் தேதி 2011, 23ஆம் தேதி அப்போ எத்தனை பேற்றவன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் எத்தனை பெண்ணோட வாழ்க்கையில் விளாண்டுருக்கான். அப்போ அங்கே இருக்கிற யாருடைய சப்போர்ட்லாம் அங்கே இருந்திருக்கு. அவனுக்கு பாதுகாவலர்கள் சப்போர்ட் இருந்திருக்கு, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சப்போர்ட்டு, பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் சப்போர்ட் இருந்திருக்கா?